தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்த அந்தர்பல்ட்டி அடித்தாலும் தன்னை நிலைப்படுத்திக்க முடியவே முடியாது அப்படிங்கிறத அவங்க முழுசா உணர்ந்த அந்த கட்டத்தில் முட்டுச்சந்திரன் என்று ஒருத்தர் முக்கி கத்திக்கிட்டு இருப்பாரு. அவரை வச்சு ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சில அடிப்பொடிகளை வச்சு முயற்சி பண்ணாங்க. அவர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அவருக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டோம்னாக்கா அவர் வள்ளுவனையும் வசப்படுவார், பெரியாரையும் வசப்படுவார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்த உடனே இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அவரை பேச வச்சாங்க. அப்புறம் போக போக சந்தில பேசுறவரு பேச்சுல நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது. அவரால் தன் கட்சிக்கு எந்த ஒரு வாக்கும் கிடைக்காது பெருசா அப்படிங்கிறது நல்லா தெரியும். இருந்தாலும் இவரை வச்சு ஒரே ஒரு காரியம் மட்டும் சாதிக்க முடியும். அது என்னன்னாக்கா திமுகவுக்கு விழற வாக்குகளை பிரிக்கலாம். அதை செய்தாக்கா திமுகவுக்கு ஓட்டு குறையும். அதை வச்சு நம்ம ஏதாவது சாதிக்கலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் இதையும் தாண்டி 2021 திமுக ஆட்சி அமைச்சதும் பிஜேபி கையை பிசைச்சுக்கிட்டு நின்றது. என்னடா என்ன பண்ணாலும் முடியலையேன்ட்டு. பிறகு அவங்களுடைய அடிமைகளை வச்சு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அவங்களும் ரொம்ப நோஞ்சான் ஆகி போயிருந்தாங்க. அதான் ஏடிஎம்கே. சரி, இந்த சூழ்நிலையில பார்த்தாக்கா திடீர்னு எங்க இருந்தோ புத்திசல் மாதிரி ஒரு ஈசல் கூட்டம், என்னடா புது ஈசல் கூட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லி பிஜேபி புருவத்தை உயர்த்தி பார்க்குது. தற்கூரி கூட்டத்தின் வலிமையை பற்றி ஆய்வு செய்தது. அதுல இவங்களுக்கு கிடைச்ச தகவல் அவங்க நாவல எச்சில் ஊற வச்சது. சரியா அந்த நேரம் பார்த்து கரூர் சம்பவம் பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கூட்டத்தோட ஒரு வளர்ந்த நெட்ட ஆச்சரியக்குரிய ஒண்ணு, இந்த விசாரணையை சிபிஐ தான் செய்யணும் அப்படின்னு எடுத்துட்டு போய் கோர்த்து விட்டுடுச்சு. இப்போ பாலில் விழுந்த பழம் ரெண்டும் சேர்ந்து அவங்க வாயிலேயே விழுந்த மாதிரியா ரொம்ப சந்தோஷமா செட்டில் ஆயிட்டாங்க. அந்த கூட்டம் 26ல் நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு. அவர் ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டாரு. இப்போ அவருடைய முன்னால எத்தனை பேர் போறாங்க, பின்னால எத்தனை பேர் போறாங்கன்றது நாடு பார்த்து அவருடைய முதல்வர் கனவும் குப்பை தொட்டிக்கு போயாச்சு. இப்ப தேர்தல் நேரத்துல பாருங்க, அடிமைகளோட வரிசையில இவரும் ஒருத்தரா நிப்பாரு. இவருடைய ஜனநாயகன் படமும் முடங்கி கிடக்குது. வரும் காலங்கள்ல இவரும் ஒரு அரசியல் அடிமைகளோட ஒருத்தர் அப்படின்ற ஒரு கணக்கோட வாழ வேண்டியதுதான். அப்படித்தான் ஒரு காலத்தை கழிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா சிக்கி இருக்கிற வலை அவ்வளவு சிக்கலானது, அதுல இருந்து மீளவே முடியாது. முடிஞ்சு போச்சு ஒரு சகாப். நடிகனா இருந்த போது இருந்த மரியாதைய அரசியல் ஆசை தின்னுடுச்சு என்பதை அறியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை.